ஹை ஃபோக்ஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ டாபிக் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏஐ வாய்ஸ் போட்ஸ் ஹைஜாக்டு அப்படின்றாங்க. என்ன காரணம்னா ஹிடன் சவுண்ட் மூலிமா வந்து ஹேக்கர்ஸ் வந்து அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டாபிக் வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க 24 May 2026, லைக் 4 days முன்னாடி. அப்டேட் லாஸ்ட் வந்து 25. ஏஐ வாய்ஸ் போட்ஸ் hijacked by hidden sound in podcast, MP3 files and YouTube clips. அதாவது நம்ம வந்து லைக் எக்ஸாம்பிள் நம்ம இது யூஸ் பண்ணுவோம்ல, வாய்ஸ் சர்ச் ஃபார் வாய்ஸ் இதில். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே வந்து ஜெமினி இருக்குல்ல, ஒன்ஸ் அகேன் ஏஐ மாடல் இதில் யூஸ் பண்ணோம்ல, இது மைக்ரோஃபோன்ஸ் இதெல்லாம் ஆக்சஸ் இருக்குல்ல. இதை நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து இதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து இது மூலியமா அட்டாக் பண்றாங்க. இது எப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இது வந்து பிளாகரா இருக்கு. நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நான் வந்து இது வந்து ஈஸி அண்ட் கிளியரா வந்து நான் உனக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி எதனால வந்துச்சு, அது எதனால வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் தான். யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். யா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போட். அதை வந்து எப்படின்னா பாட்காஸ்ட், இதன் சவுண்ட், MP3 ஃபைல்ஸ்லலாம், யூடியூப் கிளிப்ஸ்லலாம் வந்து அதை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. எப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சாங்ஸ் கேட்கணும், அப்படி இல்லைன்னா சப்போஸ் டைப் பண்ணுறதுக்கு வந்து ஃபில்லிங் மிஸ்டேக்காக இருக்கு, இல்லை வாய்ஸ் ஓவர் வச்சு கேட்கணும்னா, இமேஜின் யூ ஆர் வாட்சிங் அ நார்மல் யூடியூப் வீடியோஸ். ஓகே, லிசனிங் மியூசிக்ஸ் ஆர் எவ்ரி திங் இன் சவுண்ட் லைக் கம்ப்ளீட்லி நார்மல். உங்களுக்கு வெளிப்படையாக நார்மலாக தெரியுது. But secretly your AI assistant hear a hidden message and start following commands without your knowledge. Sound like it's a movie screens, right? But researchers found say it can actually happen. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா வாட் ஹேப்பன், ஏன் இது எப்படி நடக்குது. ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படிலாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. சம் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க நியூ ப்ராப்ளம் ஏஐ வாய்ஸ் சிஸ்டம். இது எப்படின்னா சம் டூல்ஸ் வச்சு லிசன் யுவர் வாய்ஸ் கமாண்ட் லைக் ட்ரிக்கிங் ஹிடன் சவுண்ட். நார்மலாக வந்து இப்போ என்னன்னா ஏஐ லிசன் டு ஹியூமன்ஸ் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நீங்கள் சிரியோ வாட் எவர் இட் இஸ், கூகுள் ஜெமினி, அப்படி இல்லைன்னா வந்து இப்போது அயன்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, வாட் எவர் இட் இஸ். அது மாதிரி நீங்கள் நான் சிரி வச்சிருந்தா ஐ சிரி ஓப்பன் தி ஆப் சர்ச்சஸ் சென்ட் மெசேஜஸ், அது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களே. பட் ஆனால் வந்து அட்டாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹிடன் சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைட் ஆடியோ லைக் பாட்காஸ்ட், வீடியோ, சவுண்ட் ஆர் மீட்டிங் கால்ஸ். இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப ஸ்கேர்டாக இருக்கு பீப்புள். ஆனால் இது தெரியாது. பட் ஆனால் இது வந்து தெரிஞ்சுதான் இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. லைக் இது ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லலாம். லைக் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து யுவர் இயர் நார்மல் ஆடியோ. எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் உங்களுக்கு தேவையான பாட்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வாய்ஸ் ஒரு கொடுத்தீங்கன்னா அது அந்த யூடியூப் வீடியோஸ் வரும். அதை வந்து நீங்கள் பே பண்ணி கேட்டுருப்பீங்க. பட் ஏஎஸ் ஹிடன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நார்மலாக நீங்கள் யூடியூப் வீடியோ பே பண்ணி நிற்பீங்க. பட் ஆனால் அது என்ன பண்ணோம்னா பேக்ரவுண்டில் வந்து யுவர் இயர்ஸ் நார்மல் டாக்ஸ், பட் ஏஎஸ் சீக்ரெட் கமெண்ட்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அல்காரிதம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்குறேன். ஹவு இட்ஸ் ஒர்க் லைக் எக்ஸாம்பிள், லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி அல்காரிதம். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்துன்னா ஓவர் ஷைனிங் கில்லிங் அட்ராக்ஷன்ஸ். லைக் ஹேக்கர் வந்து பி எ ட்ரெய்லர் நாட் த ஹோல் மூவிஸ். ஓகே, ஆக்ஷன் வந்து வென் யூ ஆஸ்க்டு ஹவு வாஸ் யுவர் டே அப்படின்னு. ஆனால் வந்து டு நாட் கிவ் எ ரிப்போர்ட், சே இன்ஸ்டன்டிங் இட் வில் டெல் யூ லேட்டர் அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க. பட் ஆனால் அது வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ஒரு வாட்டி வரமாட்டேங்குது, இல்லை ஒரு ஒரு வாட்டி வந்து லேட்டாக வருது, அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி தப்பாக வருது. அது மாதிரிலாம் இருக்க டைமில் வந்து இது மாதிரி ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் இன்புட் டிவைஸ் ஸ்டார்டட் ரெக்கார்டிங், அதுமாதிரி ரெக்கார்ட் இஸ் சென்ட் டு தி கிளவுட் ஃபார் ப்ராசஸிங், ரெஸ்பாண்ட் இஸ் தி சென்ட் பேக். இதுதான் வந்து இப்படி நடக்கும், இதை வந்து இப்படி தான் நடக்கும். பட் இது என்ன சொல்கிறாங்கன்னா நவ் யூ மே ஆஸ்க்டு ஹவு இட்ஸ் ஈவன் பாசிபிள் கேட்குறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா வெரி சிம்பிள். ஏஐ சிஸ்டம் ஆர் ட்ரெயின்டு டு லிசன் கேர்ஃபுல்லி டு சவுண்ட். அதாவது ஏஐ, அதாவது அல்காரிதம், நிறைய அல்காரிதம் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க.
எக்ஸாம்பிள் கேஇஎன், டிசிஷன் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் ரிகேஷன், இது மாதிரி நிறைய அல்காரிதம் ஏ டு செட் இருக்கு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பை ஈச்க்கு ஒரு அல்காரிதம், வாய்ஸ் ஓவருக்கு, அதுக்கப்புறம் இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்ரி திங் இஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவருக்கு அல்காரிதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் யூ ஹியர் பேட்டர்ன்ஸ் ஹியூமன் டஸ் நாட் நோட்டிஸ். இமேஜின் த திஃப்ட் விஸ்பரிங் இன் எ லாங்குவேஜ் ஒன்லி யுவர் பெட்ஸ் டாக் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நம்ம எப்படி ஒரு மூவிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, பேய் வருதா நாய்க்கு தெரியும், லைக் அந்த பூனைக்கு சம்திங் அந்த ஜீவராசிகள் தெரியும்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் வி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அது பேய் இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் அந்த பெட்ஸுக்கு இதுக்கெல்லாம் தெரியும்ல, அதே மாதிரி தான். பட் யுவர் டாக் ரியாக்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம திருடன் வந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது இவன் திருடனா இல்லையான்னு, பட் அந்த நாய் வந்து கண்டுபிடிக்கல. லைக் ஒரு பை பேக் சைடில், அப்படி இல்லைன்னா ஒரு கம்பு சம்திங், ஏன்னா மாஸ்க் மூடி மூடி போட்டுன்னு வந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து துணி கட்டியிருப்பாங்க மூஞ்சில, வாட் எவர் இட் இஸ் எவ்ரி திங் என்ன பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த நாய் ரியாக்ட் பண்ணுது. பட் அதே மாதிரி தான் இந்த ஏயும் நம்ம வந்து நம்ம ஒரு கொடுக்குறோம், ஆனால் வந்து பேக்ரவுண்டில் அது வாய்ஸாக வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ரியாக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவாக ஷோ ஆகும், தவிர பேக் எண்டில் ஹேக்கர்ஸ் தேவையான டேட்டாலாம் அது வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கும். எப்படின்னா லைக் சிம்பிள் தான். சேம் சம் same thing there. Okay. Human வந்து cannot notice the hidden sound. Okay. But AI understand the hidden sound. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நான் ஹேக்கர்ஸ் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பேன்னா இந்த ஃபோனில் அவாரின்னு கேட்டால் டெல் மீ யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்டில் வச்சிருப்பான். இப்போ நான் வந்து சம்திங் எதனா ஒரு கூகுள் சிரியோ வாட் எவர் இட் இஸ் ஜெமிலியோ அவாரியூன்னு கேட்டேன்னா அது பேக் எண்டில் வந்து என்ன பண்ணா அவாரியூன்னு கேட்டால் டெல்மி யுவர் நேம் கேட்குற மாதிரி பேக் எண்டில் அது வந்து நேம் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். பட் நம்மளுக்கு காட்டாது, பேக் எண்டில் அந்த டேட்டா வந்து சென்ட் ஆகும். அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஓகே. ஈவன் எக்ஸாம்பிள் இப்போ பாட்காஸ்ட் கூட இப்படி தான் இருக்குது. வாட்ச் ஏ பாட்காஸ்ட் யுவர் இயர், வெல்கம் டு டுடே எபிசோட் அப்படின்னு. பட் இதை சொல்கிற மாதிரி பட் இடன் இன்சைட் த ஆடியோ ஏஐ மேதியர் சர்ச் ஃபைல் ஓப்பன் செட்டிங் ஷேர் இன்ஃபர்மேஷன். எப்படி நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் இதுவும் சொல்லுது ஏஐ. இப்படி தான் வந்து ஒரு நம்ம வாய்ஸ் ஓவருக்கு பதிலாக பேக் எண்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் வச்சுருப்பாங்க இதுக்கு மீனிங் மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து ட்ரோஜான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வந்து ட்ரோஜன் ஃபைல் வந்து நல்ல ஃபைலாக இருக்கும், பட் அதுக்குள்ளே வந்து மெலிஷியஸாக சென்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்களே, அதே மாதிரி தான் ஒரு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது லைக் அவாரியும் கொடுத்துருப்போம். பட் ஆனால் அந்த அவாரிக்கு டீகோட் வேணா வச்சிருப்பாங்க ஹேக்கர்ஸ் வந்து, சென்ட் யுவர் நேம், சென்ட் யுவர் டேட்டா, ஓப்பன் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். நம்ம என்னென்ன வாய்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதே ஏற்ற மாதிரி அதோட டேட்டா வந்து பேக் எண்டில் அதுக்கேற்ற மாதிரி ஹேக்கர்ஸ்க்கு சென்ட் ஆகும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the users feel everything is normal. Podcast video, hidden secret audio, but humans cannot read, hear clearly அப்படின்னு. பட் ஏஐ போத். ஏஐ வந்து நம்ம பேசுறது கேட்கும், பட் அந்த ஹேக்கர்ஸ் பேசுறதும் கேட்கும். ஃபாலோ தி hidden instruction ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன் ஹேக்கர்ஸ் ஃபைண்ட் ஆர் யூஸ் திஸ் அப்படின்னு கேட்குறேன். இது எப்படி ஹேக்கர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும்னு. Now, does it means hackers are secretly hacking everyone today? Okay, not exactly. Researchers testing how AI system reach to hidden commands. Like hackers may try this link. Uh, Example பார்த்தீங்கன்னா your use voice AI tools. Okay, AI meeting assistant listen to the conversations. Smart speakers are always active. And then AI apps accept voice commands. அதாவது என்னன்னா சிம்பிள். இது எப்படி ஹேக் பண்றாங்கன்னா நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பவுமே வந்து உங்களோட வாய்ஸோ இல்லை இயரிங் இதுவோ எக்ஸாம்பிள் எல்லா ஆப்ஸில் வந்து உங்களோட மைக்ரோஃபோன் ஆன்லேயே வச்சுருப்பீங்க. எந்தெந்த ஆப்ஸில் போகணும் மைக்ரோஃபோன் ஆன்லேயே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்டோர் மூலிமா ஒரு ஜென்ரேட் பண்ணி லிங்க்ல சும்மா ஒரு ஃபிஷிங்கோ வாட் எவர் இட் இஸ் இது பண்ணிடுவாங்க, சென்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிவிட்டு மாட்டிப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் என்னென்னா ஏஐக்கு இல்லை நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக கேட்குறோம், இவங்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க, இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எது கேட்டால் எனக்கு இது வந்து பேக் கண்ட்ரோலில் வந்து எனக்கு எடுத்துக்காத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஹேக்கர்ஸ் குட் பிளேஸ் ஹிடன் ஆடியோ இன் மியூசிக், வீடியோ, யூடியூப், பாட்காஸ்ட், ஆன்லைன் மீட்டிங், எவ்ரி திங் எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் டவுன்லோட் பண்ணாலும் அதில் வச்சுருப்பாங்க, ஆன்லைன் மீட்டிங்ஸ், யூடியூப்ஸ் வீடியோஸ், வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் வந்து ஹவு கேன் கம்பெனிஸ் ஆர் பீப்புள்ஸ் டிடெக்ட் இட் அப்படின்றாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ் ப்ராப்ளம். ரிசோர்ஸஸ் இருக்காங்களா, செக்யூரிட்டி ரிசோர்ஸஸ், அவங்களாம் வந்து இதை டெஸ்டிங் ஏஐ வந்து செக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி செக் பண்ணியிருக்காங்க? Does they follow commands users never again? Is there hidden audio pattern inside the file?
ஐ மீன் டிட் த ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சிம்பிள். இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூ நெவர் ஆஸ்க் ஏஐ டூ எனி திங். ஓகே, நீங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் டைப் பண்ணினே இருங்க. அப்படி டைப் பண்ணலன்னா நீங்கள் எதனா ஒரு சம்திங் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆக்சஸ் அதாவது அதாவது உங்களோட மைக் ஃபோன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு திருப்பி டிசேபிள் பண்ணிருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ஒண்டி தான் மைக் ஃபோன் வந்து ஆன் ஆயிருக்கும் தவிர மீதி நேரத்தில் ஆஃப் ஆயிருக்கும். அதனால வந்து ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் உங்களால் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குன்ட்டு. அதுமாரி வந்து ஏஐ ரெஸ்பாண்டிங் இஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி. அதாவது வார்னிங் சிங்கிள் எப்படிலாம் வரும் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரேண்டம் ஆக்ஷன் வித்வுட் யுவர் கமெண்ட். அதாவது உங்களுக்கு தெரியாம எதனா ஒரு சம்திங் ஒரு ஆப்போ இல்ல சம்திங் எதனா ஒரு கூகுள் ஜெமினி அண்ட் தென் வந்து நீங்க வந்து சென்டர் பட்டன் வந்து நீங்க வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா அது ஜெமினி ஓப்பன் ஆயிட்டு இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் ஓவர்ஸ். அது மாதிரி சிரி இது மாதிரி தான் அந்த மாதிரி ஓப்பன் ஆயிட்டு இருக்கனால அதனால வந்து இது வார்னிங் சிங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஞ்சஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் ஹவு டு சேஃப்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. யா இதுல வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபோகிராஃபிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் மாடர்ன் டெக், அதுக்கப்புறம் வந்து வைரஸ் மால்வேர் அண்ட் தென் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன்ஸ். இது மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் இது வந்து சம் எக்ஸாம்பிள் நார்மல் டயக்ராம் தான், ஜஸ்ட் ஃபார் வியூ ஒண்டி தான், இட்ஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா குட் நியூஸ் என்னன்னா தேர் ஆர் சொல்யூஷன்ஸ். ஓகே, கம்பெனிஸ் ஆர் டெவலப்பர் கேன் இம்ப்ரூவ் ஏஐ சேஃப்டி. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பெட்டர் ஏஐ ஃபில்டர். ஏஐ ஃபில்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷூட் இக்னோர் தி சஸ்பிஷியஸ் ஹிடன் சவுண்ட். ஹிடன் சவுண்ட்லாம் வந்து அதை வந்து இது பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணுறேன்னா ஹாய் அவாரி கட்னா அது ஒண்டி தான் அது போகும் தவிர பேக் டோரில் எதுனா வாய்ஸோ நாய்ஸோ சம்திங் எதனா வந்தால் அது வந்து ஒமிட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் பிஃபோர் ஆக்ஷன்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துரும்ல, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஆஃப் இன்ஸ்டாலிங் டூயிங் எனி டாஸ்க் ஏ ஷுட் ஆஸ்க் அபவுட் யுவர். இதை நீங்க இது கேட்டீங்க, நான் இது கொடுத்தா இதை வந்து நான் பண்ணலாமா, நீங்க எஸ் கொடுத்தா நான் பண்ணுவேன், நோ கொடுத்தா பண்ண மாட்டேன். அது மாதிரி லைக் இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவா இருக்குல்ல. அதனால வந்து ஏஐ வந்து ஹேக்கர்ஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா டு ஹேக்கர்ஸ் எவ்ரி திங். அதுக்கப்புறம் டு யூ ரியலி வாண்ட் டு மீ டு டூ திஸ் அப்படின்னு கேட்கும். ஒரு முன்னாடி ஓடிபி மாதிரி எப்படி உங்களுக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் நெக்ஸ்ட் ஒரு ஓடிபி போட்டால் தான் வந்து உங்களால் அக்கௌண்ட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், காசு இந்த அக்கௌண்ட் டு அந்த அக்கௌண்ட். அது மாதிரி தான் இது. அதுமாதிரி வந்து லிமிட் பர்மிஷன். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி டு நாட் கிவ் ஆல் ஏஐ ஃபுல் ஆக்சஸ் டு எவ்ரி திங். அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க தான் வந்து பின்னாடி கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி டெஸ்டிங். கம்பெனிஸ் மஸ்ட் டெஸ்ட் ஏஐ சிஸ்டம் ஃபார் ஹிடன் ஆடியோ ட்ராக். அது மாதிரி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஏஐ சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஏஐ டூலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கீப் ஆப் அப்டேட் மே ஃபிக்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அண்ட் தென் ஹிடன் ஆடியோ ஐ மீன் ஃபில்டர் செக்யூரிட்டி ஃபில்டர் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து சேஃப் ஏஐ ஆக்ஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்டேட் கொடுக்கறனால வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணுறதுனால அந்த பேக்கேஜ்லாம் அப்டேட் ஆகும். அதிலலாம் ஒரு பேக்கேஜ் பற்றின ஹிடன் ஆடியோஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்க. அப்படிலாம் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி ஃபில்டர் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ணனால அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க முக்கால்வாசி ஏஐ டூல்ஸ் வாட் எவர் இட் இஸ் அப்டேட் வந்தாலும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. And then finally in the sections வந்துட்டோம். So it is the big idea for this is simple, but human may hear normal audio but AI might hear hidden instruction also. இதுக்கு மூலியமா தான் இப்போ நிறைய பேர் தெரியும் ஏஐ வந்து hidden instruction கூட அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதோட டேட்டா எல்லாம் கொடுக்குது. பட் நம்ம வந்து நினைச்சிருக்கோம் நம்ம நார்மல் பர்சன் நம்ம என்ன ப்ராம்ப்ட் நம்ம என்ன டேட்டா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோமோ அதோட தான் ஏஐ கொடுக்குதுன்னு நினைச்சுப்போம். ஒரு வாட்டி ஏஐ வந்து நம்ம லென்த்தா கேட்காம லைக் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்தா அந்த லென்த்தா கொடுக்கல. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வருது. ஏன்னா சம்திங் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஏஐ வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு எது ஒன்றா கொடுக்கும். ஒரு வாட்டி ஏஐ வந்து தப்பு தப்பா கொடுக்குதுன்னா அது மாதிரி இந்த மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்து நான் வந்து நானா பட் this does not mean panic, but it should why AI securities became more important in the future. இப்போ நிறைய பேர் நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணனால இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து
நெறைய லைக் நான் டெக்னிக்கல் ஆர் வாட்டெவர் இட் இஸ் டெக் இல்லாத பர்சனுக்குலாம் வந்து லைக் ஏஐனா எப்படின்னா, நம்ம என்ன குடுக்குறோமோ, நம்ம என்ன கேட்கிறோமோ, அது வந்து குடுக்கும். அதான் நெனச்சுட்டு இருப்பாங்க. லைக் அது பேக் எண்ட்ல எப்படி டெவலப் பண்றாங்க, பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கெங்கலாம் போகுது, நம்மளோட டேட்டாலாம் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது, அதெல்லாம் வந்து இன்னும் தெரியல. அதனால இப்ப டெக் பெர்சனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இன்னும் டீப்பா கத்துக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்து டிட் யூ ட்ரஸ்ட் எ ஏஐ அசிஸ்டன்ட் ஆஃப்டர் ஹியரிங் திஸ் கமெண்ட்ஸ் பிலோ. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சர்வே செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.